ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்திலேருந்து 3வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு 3வது ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா சூர்யாய தக்ஷாத்வரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய விஷத்வஜாய தஸ்மை சிகாராய நம சிவாய. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்தா, அதாவது இந்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகமாக இருக்குது பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில். பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5 அக்ஷரங்கள் இருக்கும், 5 எழுத்துக்கள் இருக்கும். அந்த 5 எழுத்துக்களையும் ஒன்றொன்றாக விளக்கி சொல்லுவா. அதுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகமாக இருக்கிறதுனால 3வது எழுத்தான ஷி அப்படிங்கிற அந்த எழுத்தால் ஆரம்பிக்கிறதுனால இது ஷி அப்படின்னு ஷீங்கிற அந்த எழுத்தால் பூஜிக்கப்படுற சிவனை பற்றி சொல்கிறது. ஷீயில் இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா, அதாவது சிவாய, சிவா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு சிவா அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள், நம்ம மகாதேவன் தான் சிவன் அப்படின்னு சொல்லுவோம், நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் சிவ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு யார் ஒருவன் தூய்மையாக இருக்கானோ, யார் ஒருவன் எந்த ஒரு விதமான ஒரு கசப்பான உணர்வுகள், எந்த ஒரு விதமான தீய எண்ணங்கள், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உலகத்திலேருந்து தனியாக இருந்து, உலகத்திலே மட்டும் இல்லை பிரபஞ்சத்திலேருந்து தனியாக இருந்து சுத்தமாக இருக்கானோ அவனை சிவன் அப்படின்னு சொல்லுவா. அதனால ஒரு மனிதன் இந்த மாதிரி இருந்தான்னா அவனுக்கும் சிவன் அப்படிங்கிற நாமம் பொருந்தும். ஆனால் மனிதர்கள் யாருமே அப்படி இருக்கிறதில்ல. அதனால்தான் நம் மகாதேவனுக்கு மட்டுமே அந்த நாமம் போய் சேருது. சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா, அதாவது கௌரி அப்படின்னு சொன்னால் பார்வதிக்கு இன்னொரு பெயர் தான், இன்னொரு நாமம் தான் கௌரி. சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா, அதாவது நம்ம சிவனால மட்டும்தான் பார்வதியின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தால் நிரம்பிய ஒரு சிரிப்பை, ஒரு புன்னகையை வர வைக்க முடியுமாம். வேறு யாராலையும் அது முடியவே முடியாதாம். சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய, சூர்யாய, சூரியனின் ஸ்வரூபமாக இருந்து ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒளியை தரார். அது மட்டும் அல்லாமல் நமக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவலாக நமக்குள்ளேயும் ஒரு ஒளியை தராராம், நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுறாராம். சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்தா சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய, அதாவது தக்ஷன் நடத்திய அந்த யாகத்தை அழிப்பவராக இருக்காராம் நம்மளோட சிவன். இவர் தக்ஷன் நடத்திய அந்த யாகத்தை ஏன் இவர் அழிக்கணும் அப்படின்னா, இந்த கதையை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, சதி அப்படின்னு ஒரு மனைவி இருந்தால் நம்ம சிவனுக்கு. அந்த சதி அப்படிங்கிற மனைவியின் தந்தையின் பெயர் தான் தக்ஷன். இந்த தக்ஷன் நம்ம சிவனை அவமதித்த போது நம்ம சதிக்கு அது பொறுக்க முடியாமல் சதி அந்த யாக குண்டத்திலேயே விழா. அந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தக்ஷன் மேல கோபம் கொண்டு சிவன் அந்த தக்ஷன் நடத்திய அந்த யாகத்தை அழிக்கிறார். அதனால இதுதான் அந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கும் கதை. சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய ஸ்ரீ நீலகண்டாய விஷத்வஜாய, அதாவது ஸ்ரீ நீலகண்டாய, நீலகண்டன் அப்படின்னு சொன்னால் யார் ஒருவருக்கு தன்னோட கழுத்து பகுதி நீல நிறத்தில் இருக்கோ அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு எப்படி கழுத்து நீல நிறத்தில் வந்தது அப்படின்னா, ஹாலாஹலம் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷம் யாரையுமே தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அந்த விஷத்தை உட்கொண்டதுனால அந்த விஷம் அவர் கழுத்திலேயே இருந்து அவருக்கு நீல நிறத்தில் கழுத்தை தந்தலாம். ஸ்ரீ நீலகண்டாய விஷத்வஜாய தஸ்மை சிகாராய நம சிவாய, அதாவது ஷி அப்படிங்கிற அந்த எழுத்தால பூஜிக்கப்படுகிற சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.